நேரம் காலம் அறிந்து செயல்படுவதில் வல்லவரான உங்களுக்கு அடுத்த மாதம் யோகமான மாதமாகும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரித்து மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் ராசிநாதன் செவ்வாய் சகாய ஸ்தானத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடும். ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். சகோதரர்களுடன் ஏற்பட்ட இடைவெளி விலகும். உறவினர்கள் உங்கள் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் யாவும் முடிவிற்கு வரும். உங்கள் செல்வாக்கு உயரும். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் வக்கிரம் அடைந்திருப்பதால் கெட்ட பலன்கள் குறையும். நிம்மதி உண்டாகும். வீண் செலவுகள் கட்டுப்படும் என்றாலும் தன புத்திரகாரகனும் சப்தமாதியுமான சுக்கிர பகவானின் சஞ்சாரம் அடுத்த மாதம் முழுவதும் எதிர்மறையாக இருப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் ஓரடி தள்ளி இருப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். புதிய நட்புகளிடம் உங்கள் குடும்ப இரகசியத்தை சொல்ல வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆலோசனையை ஏற்று நடப்பது என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கி நிம்மதியான நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் ஏற்படும். தேவபுரீஸ்வரரை வழிபட உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும். நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு அடுத்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகும். அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சத்ரு ஸ்தானத்திலும் அதன் பின் சப்தம ஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையளிக்கும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு அதனால் சங்கடத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகும். மனதில் கவலையும் நிம்மதியற்ற நிலையும் சிலருக்கு இருக்கும். புதியதாக அறிமுகமாகும் எதிர்ப்பாலினத்தவரால் குடும்பத்திற்குள் குழப்பத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு என்ற நிலை உருவாக வாய்ப்பு இருப்பதால் ஒழுக்கத்தில் கவனமாக இருப்பது இந்த நேரத்தில் மிக மிக அவசியம். சிலர் அவப்பேரையும் மற்றவருடைய விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டிய நிலை இருப்பதால் கவனமாக நடந்து கொண்டால் அவற்றிலிருந்து தப்பிக்க முடியும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு உங்களை பாதுகாப்பார். வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியாகும். வீடு வாகனம் என்ற கனவுகள் நனவாகும். சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வைகள் 8, 10, 12ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் மறைமுக வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத வாய்ப்புகள் தேடி வரும். செய்து வரும் வியாபாரத்தில் தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும். வீண் செலவுகள் குறையும். நிம்மதியான தூக்கம் சந்தோஷமான நிலை ஏற்படும். மாதத்தின் பிற்பகுதியில் எடுத்த வேலைகள் யாவும் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். அதிகாரிகளின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவதால் சங்கடங்களில் இருந்து விடுபட முடியும். விவசாயத்தில் ஆதாயம் உண்டாகும். மாணவர்களின் கவனம் படிப்பின் மீது செல்லும். பிறருடைய நலனிலும் அக்கறை கொண்ட உங்களுக்கு அடுத்த மாதம் திட்டமிட்டு கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாகும். உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் மனதில் இருந்த குழப்பம் விலகும். திட்டமிடாமல் செயல்படும் வேலைகளிலும் ஆதாயம் கூடும். உழைப்பு அதிகரிக்கும் என்றாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். எந்த வேலையை எடுத்தாலும் அதில் ஏதேனும் ஒரு தடை என்றிருந்த நிலை மாறும்.
ஞான மோட்சகாரகன் கேதுவும் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இந்த நேரத்தில் திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை உண்டாக்கும். மாதம் முழுவதும் ராசிநாதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதனால் பொன் பொருள் சேரும். பட்டம், பதவி, செல்வாக்கு என்ற நிலை உருவாகும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். கேட்ட இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி உண்டாகும். லாபஸ்தானத்தில் ராகுவால் பொருளாதார நிலை உயரும். சேமிப்பு அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக நடந்தேறும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பெண்கள் குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்பது அவசியம். விவசாயிகள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவதால் நன்மை அதிகரிக்கும். மாணவர்கள் தவறான நண்பர்களை விட்டு விலகுவதால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் நிறைந்தவர்கள். எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக செயல்படும் மனப்பக்குவம் உங்களிடம் இருக்கும். ஒரு செயலை தொடங்கினால் அதை முடித்து காட்ட வேண்டும் என்ற உறுதி உங்களுக்குள் இருக்கும். உங்கள் பேச்சில் நேர்மையும் செயல்களில் வேகமும் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணம் உங்களிடம் அதிகமாக இருக்கும். உங்களை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள். உங்கள் முயற்சியில் எப்போதும் ஒரு தனி வலிமை இருக்கும். தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் மன உறுதி உங்களிடம் இருக்கும். பலருக்கும் நீங்கள் ஒரு முன் உதாரணமாக இருப்பீர்கள். உங்கள் இயல்பான தலைமை பண்பு உங்களுக்கு தனி மரியாதையை பெற்றுத்தரும். உங்கள் மனதில் இருக்கும் நேர்மையான எண்ணங்கள் அனைவரையும் கவரும். குடும்பத்திற்காக எவ்வளவு சிரமம் வந்தாலும் அதை தாங்கி நிற்கும் குணம் உங்களுக்கு இருக்கும். பிறருடைய பிரச்சனைகளை கேட்டு உதவும் மனம் உங்களிடம் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் உழைப்பை நம்பி வாழ்க்கையில் முன்னேறும் திறமை உங்களிடம் அதிகமாக இருக்கும். எந்த இடத்திலும் உங்கள் இருப்பை உணர வைக்கும் தனித்தன்மை இருக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை பல தடைகளை தாண்டி செல்ல உதவும். உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் பின்னர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியக்கும் நிலை உருவாகும். உங்கள் குடும்பத்தின் பெருமையை உயர்த்தும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும். உங்கள் நல்ல குணங்களால் பலருடைய அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய தேவையான அனைத்து தகுதிகளும் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் இன்றைய தேதி முதல் அடுத்த 15 முதல் 48 நாட்கள் வரை மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக புரியாமல் இருந்த பாடங்களை தெளிவாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆசிரியர்களின் ஆதரவும் வழிகாட்டுதலும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வருபவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். படிப்பில் இருந்த சோர்வு குறைந்து ஆர்வம் அதிகரிக்கும். வெளி இடங்களில் பயிற்சி பெறும் வாய்ப்பும் உருவாகலாம். பெற்றோர்களின் ஆதரவு மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவும். எதிர்கால கல்வி இலக்கு தெளிவாகும். அதே நேரத்தில் வேலை தேடும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக காத்திருந்த வேலை தொடர்பான அழைப்பு வரலாம். நேர்காணலில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் புதிய வேலை வாய்ப்பு அறிமுகமாகலாம். தனியார் துறையில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு உருவாகலாம். அரசு வேலை முயற்சியில் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். வெளியூரில் வேலை தேடுபவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். உங்கள் திறமைக்கு ஏற்ற பணியை தேர்வு செய்யும் சூழல் உருவாகும். மனதில் இருந்த வேலை தொடர்பான கவலைகள் குறையும். புதிய முயற்சிகளில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்ததாக
வேலை செய்து வருபவர்களுக்கு பணியிடத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். உங்கள் உழைப்பை மேல் அதிகாரிகள் கவனிக்கத் தொடங்குவார்கள். முக்கியமான பொறுப்பு ஒன்று உங்களுக்கு வழங்கப்படலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக நகரலாம். பணியிடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய திட்டங்களில் உங்கள் பங்களிப்பு முக்கியமாக இருக்கும். பணி சுமை அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்கும். உங்கள் திறமை எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமையும். அதே சமயத்தில் தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு மீண்டும் கிடைக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகும் சூழல் ஏற்படும். தொழிலில் இருந்த சிறிய தடைகள் குறையத் தொடங்கும். புதிய பொருட்கள் அல்லது சேவைகளை அறிமுகப்படுத்தும் எண்ணம் உருவாகும். நிலுவையில் இருந்த தொகைகள் வசூலாகும் வாய்ப்பு இருக்கிறது. தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டியை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும். மேலும் பண வரவு செலவு விஷயங்களில் நிதானமான அணுகுமுறை தேவைப்படும். எதிர்பார்த்த சில வரவுகள் கிடைக்கலாம். பழைய கடன் தொடர்பான சுமைகளை குறைக்க முடியும். குடும்ப தேவைகளுக்காக சில முக்கிய செலவுகள் ஏற்படலாம். தேவையற்ற பொருட்களுக்காக பணம் செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பில் கவனம் செலுத்தும் எண்ணம் அதிகரிக்கும். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிப்பது எதிர்காலத்தில் உதவும். பணத்தை பிறரிடம் கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். புதிய வருமான வாய்ப்புகள் குறித்து சிந்திப்பீர்கள். பொருளாதார நிலை படிப்படியாக வலுப்பெறும். அது மட்டுமில்லாமல் திருமண முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தொடர்பான பேச்சுக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தினரின் ஆதரவுடன் முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும். நீண்ட நாட்களாக தாமதமாகி வந்த திருமண பேச்சு மீண்டும் நகரலாம். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு அதிகரிக்கும். மனதில் இருந்த சிறிய கருத்து வேறுபாடுகள் குறையும். காதல் உறவை திருமண உறவாக மாற்றுவது குறித்து பேச்சு உருவாகலாம். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு துணையின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். உறவுகளில் நம்பிக்கை வலுப்பெறும். அதேபோல் குடும்ப உறவுகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். பெற்றோரின் ஆதரவு முக்கியமான நேரத்தில் கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடன் இருந்த சிறிய மனக்கசப்புகள் குறையும். உறவினர்களுடன் நல்ல தொடர்பு உருவாகும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு சாதகமான தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. குழந்தைகளின் கல்வி தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக எடுக்கும் முக்கிய முடிவுகள் சாதகமாக அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுக்கள் வரலாம். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் இன்றைய தேதி முதல் அடுத்த 30 நாட்கள் வரை உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும் உடல் சோர்வை அலட்சியப்படுத்த வேண்டாம். போதுமான ஓய்வு எடுப்பது அவசியமாகும். உணவு நேரத்தை முறையாக கடைபிடிப்பது நல்லது. நீண்ட நேரம் தூக்கத்தை தவிர்ப்பது நல்லது. உடலுக்கு தேவையான தண்ணீரை பருக வேண்டும். மனதில் தேவையற்ற கவலைகளை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டாம். தினசரி சிறிது நேரம் நடைபயிற்சி செய்வது நன்மையை தரும். பழைய உடல் தொந்தரவு இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் உரிய கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நிதானமான வாழ்க்கை முறையை கடைபிடிப்பது நல்ல பலனை தரும். உடல் மற்றும் மன அமைதி அதிகரிக்கும். அடுத்ததாக பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் இருந்த தாமதங்கள் படிப்படியாக குறையும். குடும்ப உறுப்பினர்களுடன் பேசி நல்ல முடிவை எடுக்க முடியும். சொத்து ஆவணங்களை சரிபார்த்து செயல்படுவது நல்லது. வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு உருவாகலாம். ஏற்கனவே
வாகனம் வைத்திருப்பவர்கள் பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு புதிய தகவல்கள் கிடைக்கலாம். வேலை அல்லது கல்வி காரணமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். நண்பர்கள் முக்கியமான நேரத்தில் உதவியாக இருப்பார்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும். அதே சமயத்தில் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமான நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உங்கள் செயல்பாடுகள் கவனிக்கப்படும். சமூக பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த புதிய முயற்சிகளை தொடங்கலாம். தொழில் அல்லது வேலை தொடர்பான புதிய திட்டங்கள் நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டம் சில முக்கியமான நேரங்களில் உங்களுக்கு துணையாக இருக்கும். எதிர்பாராத வாய்ப்பு ஒன்று உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் நகரும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கத் தொடங்கும். மேலும் இன்றைய காலகட்டத்தில் சில விஷயங்களில் தேவையற்ற அவசரம் பெரிய தடையை உருவாக்கலாம். குறிப்பாக பணம் தொடர்பான முடிவுகளை யாருடைய பேச்சையும் மட்டும் நம்பி எடுக்க வேண்டாம். புதிய அறிமுகங்களை முழுமையாக நம்புவதற்கு முன் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. ஆவணங்களில் கையெழுத்திடும் போது கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப விஷயங்களை வெளியில் அதிகமாக பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய திட்டங்களை முன்கூட்டியே அனைவரிடமும் கூறாமல் செயல்படுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய கவனக்குறைவு தேவையற்ற பிரச்சனையை உருவாக்கும் வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இரவு நேர பயணங்களில் அதிக கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது வேகத்தை குறைத்து செல்வது நல்லது. இந்த எச்சரிக்கையை கடைபிடித்தால் பெரிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமில்லாமல் இன்றைய தேதியில் உங்கள் ராசியின் 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் மற்றும் மனக்குழப்பம் உருவாகும் சூழல் சில நேரங்களில் ஏற்படலாம். குறிப்பாக பயணம் மற்றும் வாகன விஷயங்களில் கவனக்குறைவு ஏற்பட்டால் எதிர்பாராத சிக்கல் உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது. முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனையை தவிர்க்க முடியும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அவசரமாக முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதேபோல் அடுத்த 15 முதல் 48 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக ஆனால் நிலையாக முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை செய்த முயற்சிகளுக்கான பலன் கிடைக்கத் தொடங்கும். வேலை மற்றும் தொழில் தொடர்பான நல்ல செய்திகள் மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பண நிலை படிப்படியாக சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். திருமண முயற்சிகளில் சாதகமான நகர்வு ஏற்படும். சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு தேவையான தைரியம் உருவாகும். உங்கள் எதிர்காலம் தொடர்பான நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிய பாதையை உருவாக்கும். அடுத்ததாக இதுவரை ஏற்பட்ட தடைகள் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக வரவில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். கடந்த காலத்தில் தவறிய வாய்ப்புகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். இனி வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவது முக்கியம். உங்களுடைய உழைப்பை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். நல்ல மனிதர்களின் ஆதரவை மதித்து நடக்க வேண்டும். குடும்பத்தின் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். பண விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இறை நம்பிக்கையுடன் செயல்பட்டால் மன அமைதி அதிகரிக்கும். வெற்றி உங்களை நோக்கி வருவதற்கான பாதை உருவாகும். மேலும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் திரும்பும் காலமாக இந்த காலகட்டம் அமையும். எதிர்பாராத நேரத்தில் நல்ல செய்தி கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு காரியம் நிறைவேறும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பெயரும் மதிப்பும் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களை மதிக்கும் மனிதர்களின் எண்ணிக்கை உயரும். குடும்பத்தில் உங்கள் முடிவுகளுக்கு
ஆதரவு கிடைக்கும். புதிய தொடர்புகள் எதிர்காலத்தில் பயனுள்ளதாக அமையும். வேலை மற்றும் தொழில் இரண்டிலும் முன்னேற்றம் காணப்படும். சேமிப்பு தொடர்பான நல்ல பழக்கம் உருவாகும். வாழ்க்கையில் நிலைத்தன்மை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். வேலை செய்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். பண வரவு சீராகும். சேமிப்பில் கவனம் அதிகரிக்கும். திருமணம் மற்றும் காதல் விஷயங்களில் நல்ல மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மேலும் மேச ராசிக்காரர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்வது கூடுதல் நன்மையை உண்டாக்கும். செவ்வாய்க்கிழமை காலை சிவப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிப்பது நல்ல பலன் தரும். அங்ககார பகவானை மனதில் நினைத்து ஓம் அங்ககாராய நமக என்று 108 முறை ஜபிக்கலாம். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை வழிபடலாம். கோபம் அதிகமாகும் நேரங்களில் உடனடியாக முடிவெடுக்காமல் சிறிது நேரம் அமைதியாக இருப்பது மேசராசிக்காரர்களுக்கு சிறந்த பரிகாரமாகும். ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்குவது நல்ல பலனை தரும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் செவ்வாய்க்கிழமை மாலை விளக்கேற்றி முருகன் அல்லது சிவபெருமானை வழிபடலாம். தொடர்ந்து 11 செவ்வாய்க்கிழமைகள் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிக சிறந்த நன்மையை தரும். பைரவ பகவானின் வாகனமான நாய்களுக்கு உணவு, பிஸ்கட் போன்றவற்றை உணவாக கொடுத்து வந்தால் பைரவரின் ஆசி கிட்டும். வருடத்திற்கு ஒரு முறை நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய தலமான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ வைத்தியநாதர் மற்றும் தையல் நாயகி அம்பாளை வழிபடுவது மேசராசினருக்கு மிக சிறந்த பரிகாரம் ஆகும்.